பழைய ரிலேஷன்ஷிப்னால ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதாவது லெட்டிங் கோ ஆஃப் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், அந்த எமோஷனையும் விட்டுற முடியுது. ஆனால் சில பேரால அந்த விட முடியல, கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு ஈவெண்ட்னால ஒருத்தருடைய கோவப்படுத்துறாருன்னா அந்த கோவப்படுத்துகிற சிந்தனையுமே பெர்மனெண்ட் கிடையாது. இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் தான் அதிகமாக இருப்போம். பாஸ்ட்னால நிறையா நம்மளுக்கு இன்டர்ஃபியர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திங்க் டிஃப்ரெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒய் டு வி சஃபர், நம்ம ஏன் சஃபர் பண்ணுறோம் அப்படின்றது டாப்பிக்கு. இப்போ இது வந்து எந்த ஆங்கிளில் பார்க்குறோம் அப்படின்னா எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆங்கிள். ஏன்னா இந்த வார வீடியோ வந்து எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டு, அடுத்த வாரம் வந்து மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் ஆர் மெட்டீரியல் பொசஷன் ரிலேட்டடாக. ஸோ இப்போது எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் பற்றி ரிலேட்டடாக ஏன் நம்ம சஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம லெட்டிங் கோ ஆஃப் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 2 பேர் பயணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிடுது. ஆனால் பார்த்தோம்னா யாரோ ஒரு நபரோ 2 நபரோ சேர்ந்து அதில் வந்து பழைய ரிலேஷன்ஷிப்னால ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதாவது லெட்டிங் கோ ஆஃப் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப். ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அந்த லவ் ஃபெயிலியர்னு சொல்லலாம், ஆர் ஒரு மேரேஜ் ஃபெயிலியர்னு சொல்லலாம், ஆர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து உள்ள பெரிய சண்டை போட்டு வெளில வந்துருக்கலாம், இந்த மாதிரி. ஸோ லெட்டிங் கோ ஆஃப் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் தாட்டும் எமோஷனும் கேரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் போதே நிறையா சிந்தனைகள் வந்திருக்கும், நிறையா எமோஷன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த ஈவெண்ட் முடித்ததுக்கப்புறம் அந்த சிந்தனையும் அந்த எமோஷனும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட்டு. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, பழசு நடந்தது விட்டுருப்பா, ஏப்பா திருப்பி திருப்பி பிடிச்சிக்கிட்டே இருக்க அப்படின்றது சிம்பிளாக சொல்கிற பாயிண்ட்டு. ஆனால் சில பேர்னால அதை விட்டுற முடியுது, அந்த எண்ணங்களையும் அந்த எமோஷனையும் விட்டுற முடியுது. ஆனால் சில பேர்னால அந்த விட முடியல, கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் நம்ம சொல்கிறது எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வித் அ பர்சன். ஸோ ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டோட ஒரு பர்சன் கூட பழகும் போது அந்த ரிலேஷன்ஷிப் உடஞ்சி போனாலும் அந்த அட்டாச்மெண்ட்லேருந்து வெளியில் வர முடியல அப்படின்றது தான் பாயிண்ட். இப்போது இதுக்கு கேட்கலாம், அப்போ என்னதான் சொல்யூஷன் அப்படின்னா, இது வந்து ஒரு பாஸ்ட் தானே, பழைய நடந்த ஈவெண்ட்டில் நம்ம இன்றைக்கி ப்ரெசண்ட்டில் இருக்கோம். இந்த ப்ரெசண்ட்டில் பார்க்கும்போது இன்றைக்கி ப்ரெசண்ட்டில் என்ன பண்ணால் சந்தோஷம் கிடைக்குதோ அதை தான் நம்ம பண்ணணும். ஸோ பாஸ்ட்டில் இருக்கிற ப்ராப்ளமை ப்ரெசண்ட்டுக்கு கொண்டு வந்தால் ஒரு பெரிய சிக்கலாயிருது. ஸோ ப்ரெசண்ட்டில் பாஸ்டோட இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இது ரொம்ப ஈஸியாக சொல்லலாம், ஆனால் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, மைண்ட்ஃபுல்னஸ் ரொம்ப முக்கியம், ஆர் மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் தான் அதிகமாக இருப்போம். பாஸ்ட்னால நிறையா நம்மளுக்கு இன்டர்ஃபியரன்ஸ் வராது அப்படின்றாங்க. ஸோ இதுதான் ஒய் டு வி சஃபர் டியூ டு எமோஷனல் அட்டாச்மெண்ட். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நாட் லெட்டிங் கோ ஆஃப் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரிலீசிங் ஆங்கர் ஆன் சம் ஒன் when they hurt you. அதாவது யாரோ ஒருத்தவங்க நம்ம வந்து கோவப்படுத்திட்டாங்கன்னா கோபத்தில் வெளிப்பாடில் நம்ம அவங்களை கத்துறதோ திட்டுறதோ, இது வந்து நம்மளுக்கு சஃபரிங் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது, ஒருத்தவர் நம்மளை கோவப்படுத்திட்டாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அது எப்படி என்ன எப்படி சொல்ல போச்சு, நான் பண்ணுறது எப்படி இப்படி சொல்ல போச்சு அப்படின்ற போது ஈகோ வந்து ரொம்ப முக்கியமாயிருது. ஈகோ தான் ஹர்ட் ஆகுது. ஸோ அந்த ஈகோன்னா நம்ம புத்திசம் ஆங்கிளில் பார்த்தோம்னா செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செல்ஃப் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிறதுனால அந்த தாட்ஸும் எமோஷன்ஸும் ரொம்ப கோபமடைஞ்சு வெளிப்பாடுகள் இருக்குது. புத்திசமில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தாட்ஸும் எமோஷனும் வருதில்லை உனக்கு, அதுவே பர்மனெண்ட் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு தாட் வரும், அது தாட்டு போயிடும், எமோஷன் ஒன்று வரும் போயிடும். ஸோ இதுவே இம்பர்மனெண்ட்னால ஏதோ ஒரு ஈவெண்ட்னால ஒருத்தருடைய கோவப்படுத்துறாருன்னா அந்த கோவப்படுத்துகிற சிந்தனையுமே பெர்மனெண்ட் கிடையாது, இதுவுமே போயிடும் அப்படின்றது தான் அங்கே முக்கியமான பாயிண்ட். அண்ட் அதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க, கோபப்பட்டா நீ வந்து ஒரு ஒரு இரும்பு கம்பி சூடாக இருக்கிறத நீ கையிலேயே பிடிச்சிட்டு இருக்க மாதிரி உனக்கு தான் பாதிப்பு, வெளியில் இருக்கவங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு புத்தா ஒரு கோட்டு சொல்லுவார். அதாவது கோபப்படும் போதே என்ன ஆகும், நம்ம ஈகோ ஹர்ட் ஆயிரும். ஹர்ட் ஆகினால நம்ம வெளிப்பாடு கோபமாக கத்துறோம், கதறோம், கோவப்படுறோம்னா நம்ம சிந்தனையும் எமோஷனும் ரொம்ப பாதிக்கப்படுது. அது ஏன் பாதிக்கப்படுது, மற்றவங்க ஏதோ நம்ம ட்ரிகர் பண்ணனால பாதிக்கப்படுது. ஆனால் இந்த ட்ரிகர் பண்ண கோபமான ஸ்டேட்டில் இருக்கோம்ல, அந்த டைம் வந்து நம்ம உடம்பு தான் பாதிப்பு வருது, நம்ம மைண்டுக்கு தான் பாதிப்பு. அதனால நீ தேவையில்லாமல் நம்மளை தான் நீ வந்து காயப்படுத்துகிற, சுற்றி இருக்கவங்கள காயப்படுத்துறதுன்னு கிடையவே கிடையாது அப்படின்றது புத்தாவோட பாயிண்ட்டு. ஸோ சில பேர் கேட்பாங்க, அப்போ என்ன நான் ஜடம் மாதிரி இருக்கிறதா, சுற்றி இருக்கவங்க யாராவது எதாவது பண்ணாங்கன்னா
அப்படியே ஜடம் மாதிரி இருந்து என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறதா, அப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஆனால் அது பாயிண்ட் கிடையாது. இப்போ வந்து ஒருத்தவங்க கோபத்தை க்ரியேட் பண்ணுறாங்க, கோபப்பட்டு கத்துறதுன்றது எமோஷ்னல் அவுட்பர்ஸ்ட்டு, எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அண்ட் ஆங்கரில் வெளிப்படுத்துறது. ஆனால் ஆங்கரில் வெளிப்படுத்தாமல் அப்படியே இருந்து ஃப்ரீயாக விடுறதும் ரொம்ப கரெக்டான ஒரு பாயிண்ட்டாக இருக்கலாம். நம்ம வந்து டம்பாக இருக்கோன்றது அவசியம் இல்லை. அதாவது என்ன முட்டாளாக இருக்க, என்னதான் பேசினாலும் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்க, நீ என்ன முட்டாளா அப்படின்றது அந்த ஆங்கிளில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கோவப்பட்டால் நம்மளுக்கு தான் பாதிப்பு இருக்குன்றதை ரியலைஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட்டுன்றது சொல்கிறாங்க. அண்ட் இதை வந்து எப்படி சரி பண்ணுறது? இப்போ வந்து ஆங்கர் அதிகமாக இருக்குது, எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் மேலே வருது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸு பயங்கர ரன்னிங் போகிறதோ, சைக்கிளிங் போகிறதோ, அது நீங்கள் ஸ்டெனுவஸாக நீங்கள் வந்து ட்ரெக்கிங் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் பாடியை நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா வச்சுருந்தா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்படும் போது நீங்கள் அப்படி ரியாக்ட் பண்ண மாட்டேங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறோம், ஒய் டு வி சஃபர்ன்றதில் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அப்படின்ற ப்ராப்ளமில் பார்க்குறோம். அதில் லாங்காக இருக்க ரிலேஷன்ஷிப்பு, பழைய ரிலேஷன்ஷிப்பு, பழசை விட முடியாமல் இருக்கிற ஒரு ப்ராப்ளமை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் யாராக கோபப்படுத்தினாங்கன்னா நம்ம எப்படி அதை கையாளணும் அப்படின்றது தான் முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்லாம் ரெலவெண்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திங்க் டிஃப்ரெண்ட் சேனல்.